வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணம். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனை. ஆளுநர் உரை இல்லாமல் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்ற தீர்மானத்தை வரவேற்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயமான நிலையில் ஒருவர் உயிருடன் மீட்பு, மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டம். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை குறித்த ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மக்கள் விரோத போக்கை மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி என்ற நடைபயணம் தொடங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் இந்த வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை குறித்து லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையிலான இந்த நடைபயணத்தில் லாஸ்பேட்டை தொகுதியிலிருந்து திரளானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இப்ப வர்ற வெள்ளிக்கிழமை மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் நம்முடைய முதலமைச்சரும் வராங்க. அந்த பூஜையில நம்ம எல்லாம் பங்கெடுக்கணும். அந்த நம்ம பழைய சாரை கிடந்ததுல அந்த இடத்தாண்ட அதே மாதிரி டோபிகனாவிலையும் இந்த ரூம்லாம் கொடுக்கறதுக்கு அதையும் சாவி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அன்றைக்கே அந்த பூஜை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல அவங்க பேசும்போது கும்பல் போட்டி ஒரு டெய்லி ஒரு 50 பேரை கூட்டு பேசுகிறாங்கல்ல, அப்போ அவருக்கு ஒரு விஷயம் கேட்குறான்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் வைத்தியநாதன் ஓட்டு போட்டால் நாராயணசாமி முதலமைச்சர் ஆவார், அவருக்கு ஓட்டு போட்டால் ரங்கசாமி முதலமைச்சர். இந்த பேச்சை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் முதலமைச்சரானா நமக்கு நான் சட்டமன்ற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா வேலையும் வரும். சட்டமன்ற புரியுதா? நமக்கு யாரும் இல்லை, இன்னும் அதை முடிவே பண்ணலை. இன்னும் நம்ம தலைமை யாரும் முதலமைச்சர் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது மாயமான நிலையில் ஒருவரை மீனவர்கள் கண்டுபிடித்து உயிருடன் மீட்டுள்ளனர். மற்றொருவரை காவல்துறையினர் கடலோர பாதுகாப்பு வீரர்களுடன் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சோலைநகர் வடக்கு பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்ற போது சோலைநகர் வடக்கு பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். தங்கள் ஊரிலிருந்து அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடிக்க கிளம்பி போன நபர்கள் காணவில்லை என்றும் அவர்களுடைய படகு நடுக்கடலில் சுமார் 20 மைல் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் அதில் மீன்பிடிக்க சென்ற சுனாமி குடியிருப்பை சேர்ந்த சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த 30 வயதான விவேக் மற்றும் பொம்மையார்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 36 வயதான கரிகாலன் ஆகிய இருவரையும் காணவில்லை என்றும் தெரிவித்தனர். இதனை அடுத்து சோலைநகர் மீனவர்களும் மற்றும் கடலோர காவல் நிலைய ரோந்து படகும் காணாமல் போன மீனவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் சோலைநகர் வடக்கு பகுதியை சேர்ந்த விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்துக் கொண்டு தத்தளித்த போது சோலைநகர் மீனவர்கள் அவரை மீட்டுக் கொண்டு வந்தனர். மற்றொருவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஆளுநர் உரை இல்லாமல் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்ற தமிழக அரசின் தீர்மானத்தை தாம் வரவேற்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடைபயணமானது இன்று முதல் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. அதன்படி
முதற்கட்ட நடைப்பயணம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பெருமாள் கோவில் வீதியிலிருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைப்பயணமானது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் முகமூடியினை அணிந்து கொண்டும் புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். நடைப்பயணத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், சட்ட பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக ஆளுநர் ரவி செயல்படுகிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் உத்தரவின் பேரில் ஆளும் அரசுக்கு ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் உள்ளது என்றார். ஆளுநர் உரை இல்லாமல் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை வரவேற்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டார். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலை விட்டு வெளியேற மறுத்த ஊழியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து கடலிலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் ஒப்புதலோடு மகளிரணி தலைவி வாசுகி வெளியிட்டுள்ளார். RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 16 தொகுதிகளுக்கு 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து
தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி ஆகிய அணிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி அமைப்பாளர் வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி, மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் 25 பேர் கொண்ட பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமனிடம் காண்பித்து அவரின் ஒப்புதல் பெற்று மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதன்படி தலைவராக வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி, துணைத் தலைவர்களாக ரூபினி, உமா, பொதுச் செயலாளராக டாக்டர் கீதா, பொருளாளராக லட்சுமி பிரியா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செயலாளர்களாக அமுதா, பிரீத்தி, இணை செயலாளர்களாக கீர்த்தி, தனஸ்ரீ, ஜோசபின், துணை செயலாளராக சித்ரா, உதவி செயலாளர்களாக தீனா, சுப்புலட்சுமி, ஜெயப்பிரியா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். செயற்குழு உறுப்பினர்களாக ராதா, அபிநயா, சுகுணா, காமாட்சி, ஃபாத்திமா ஹனி, ராஜேஸ்வரி, ஜெயலட்சுமி, நாகவல்லி, தரணிபாய், அன்புக்கரசி, விஜயலட்சுமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வாயிலில் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணி அமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். உயிரே போனாலும் போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருபுவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே ஜும்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்காக பூமி பூஜை 32,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மத்திய சாலை போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மத்திய சாலை போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் பள்ளியின் துணை முதல்வர் சுதா தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலையில் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். கணித விரிவுரையாளர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அகிலா நோக்குமுறை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் விபத்தில்லா பயணம் குறித்து உறுதிமொழி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்துக் கொண்டனர். இறுதியில் உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா நன்றி உரை வழங்க விழாவினை அறிவியல் பட்டதாரி ஆசிரியை பவித்ரா தொகுத்து வழங்கினார். மேலும் மாணவர்கள் அனைவரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும் பாகூர் பெரியார் நகர் வழியாக சென்று இறுதியில் பள்ளியை வந்தடைந்தனர். இந்த நிகழ்ச்சியினை பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி, ஆங்கில பட்டதாரி ஆசிரியை சாந்தி, சமூகவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா, தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும்
இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி தட்டாஞ்சாவடி கிராமத்திற்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெற்களுக்கு 35,93,299 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கசாமி நகருக்கு 19,74,637 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 55,67,936 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சரவணன், ராமதாஸ், முத்து, அன்பு, ரவி, பன்னீர்செல்வம், கோதண்டம், ஏழுமலை, கண்ணன், கருணாகரன், தனபால், சேகர், செல்வம், வீரா, ஆதிலட்சுமி, அப்துல் லத்தீப், பிரபு, ரொசாரியோ, கண்ணபிரான், சிவா, சரவணன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் ஹலீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலிது, ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அங்காளன், மாநில துணை அமைப்பாளர்கள் காளி, காசிநாதன், கோபி, மாநில துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜு, சபரிநாதன், முரளி, ஜனார்தனன், சரவணன், ரஃபீக், கமால் பாஷா, முருகன், பாண்டியன், கார்த்திகேயன், ராஜேந்திரன், பாலமுருகன், கோவிந்தராஜ், ரவி, மணி, கலைமணி, ராமஜெயம், சோமு, சேகர், சிலம்பு, சார்புதீன், ஜெயபால் ராஜ், அரிசுக்கண் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். மாணவர் கூட்டமைப்பு புதிய கட்சியாக உதயம் ஆவதாக நிறுவனர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு என்கிற அமைப்பை நிறுவி மக்கள் பணி செய்த புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் புதிதாக துவங்க இருக்கின்ற கட்சியின் நிர்வாகிகள் தேர்வுக்கான நேர்காணல் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அலுவலகத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை சார்ந்த நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பானுமதி ஆதரவாளர்களுடன் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். மேலும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் டேவிட் ஜோசப், புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வந்த மண்டல நிர்வாகி மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார், புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஜெபின் லாசரஸ், சமூக ஆர்வலர் ரூபன் ஜார்ஜ், சட்டக்கல்லூரி மாணவி இவோன் கிறிஸ்டின், மனிதனை மனிதனாய் நேசிப்போம் அறக்கட்டளை ராஜேஷ், சமூக செயல்பாட்டாளர் தமிழ்ச்செல்வன், டேவிட், ஜானகிராமன் ஆகியோர் தலைமையில் 8 குழுவினர்களாக நிர்வாகிகள் தேர்வில் பங்கெடுத்தனர். இந்த நேர்காணல் மற்றும் பெயர் பட்டியலை சுவாமிநாதன் வெளியிடுவதாக கூறினார். புதுவையில் இருந்து திண்டிவனம் வந்த அரசு பேருந்தில் மதுபானம் கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். புதுவையில் இருந்து அரசு பேருந்தில் மதுபானம் கடத்தப்படுவதாக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல்துறையினர் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநருக்கு பின்னால் ஒரு பையில் 750 ml அளவு கொண்ட புதுவை மது பாட்டில்கள் 13 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மதுவை கடத்தி வந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ஏகாம்பரம் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் போதை மாத்திரை, கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சகோதரர்கள் உட்பட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதியில் ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் அருகே போதை மாத்திரைகள், கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக டிஎஸ்பி பிரகாஷிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் டிஎஸ்பியின் தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டவுடன் ஓட முயன்ற 4 பேரை மடக்கி பிடித்து அவர்களை சோதனை செய்தனர்.
அப்பொழுது அவர்கள் போதை மாத்திரை, கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன், சஞ்சய், பிரசன்னராஜ், மனோகரன் ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த 100 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சா, குளுக்கோஸ் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் பிரசன்னா, மனோகர் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனத்தில் ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி 10.5 கிலோ எடை கொண்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களை எடுத்து சென்ற நபரை பிடித்து வணிக வரித்துறையிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வழியாக திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி அருள்ஜோதி அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் சுனில்குமார் தலைமையிலான துணை உதவி ஆய்வாளர் தேஷி மற்றும் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக பை வைத்திருந்த நபரை சோதனை செய்ததில் அதில் வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை ரயில்வே காவல் நிலையத்தில் விசாரணை செய்தபோது அவர் சென்னை கொழித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராவட்மால் ஜெயின் என்பவரின் மகன் லால்சந்த் என்பதும் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக 35,51,811 ரூபாய் மதிப்புடைய 10.5 கிலோ வெள்ளி கொலுசு, குங்குமச்சிமிழ் மற்றும் வெள்ளி பொருட்களை ரயில் மூலம் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர் கடலூர் மண்டல வணிக வரித்துறை இணை ஆணையர் சுமித்ராவிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரயில்வே காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்த வணிக வரித்துறை அதிகாரி தீனதயாளனிடம் காவல்துறையினர் வெள்ளி பொருட்களை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் லால்சந்திடம் 3% GST வரி மற்றும் 3% அபராத தொகை 2,13,108 ரூபாயை ஆன்லைன் மூலம் வசூல் செய்து வெள்ளி பொருட்களை அவரிடம் ஒப்படைத்து அனுப்பி வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி நடைபயணம். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனை. ஆளுநர் உரை இல்லாமல் தமிழக சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்ற தீர்மானத்தை வரவேற்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயமான நிலையில் ஒருவர் உயிருடன் மீட்பு, மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டம். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.